சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பின்பகுதியில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முன்பகுதி மற்றும் உட்பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பயணிகள் மற்றும் உடைமைகளை சோதனையிடுவதற்கான ஸ்கேனர் கருவிகள், துப்பாக்கி ஏந்திய ரயில்வே போலீஸ் பாதுகாப்பு ஆகியவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பின்பகுதியில் எந்தவித பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். பின்பகுதி வழியே யார் வேண்டுமானாலும் ரயில் நிலையத்திற்குள் எளிதில் நுழைய முடியும் எனவும், இதனால் தீவிரவாத தாக்குதல் உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ரயில் நிலையத்தின் முன்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளைப் போல் பின்பகுதியிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். எங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்ல எல்லாம் பாதுகாப்பும் இருக்கு. செக்யூரிட்டி எல்லாருமே போலீஸ் எல்லாம் எது இருந்தாலும் சரி அவங்க கண்காட்சின்னு தான் இருக்காங்க. இதே எங்களுக்கு பேக் சைடில் அங்கே ஃப்ரண்ட் பேக் சைடில் எப்போனா ஒரு வாட்டி தான் ஆளுங்க வராங்க போகிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி தான் போலீஸ் இங்கே ரவுண்ட்ஸில் வராங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பு இங்கே இல்லை. ஃப்ரண்ட் சைடில் எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கோ ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் செக்யூரிட்டியே கிடையாது. ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பள்ளம் இதெல்லாம் இருக்குது. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ரெயின் ஏறுறாங்க. ஸோ ரன்னிங்லையும் ஏறுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பள்ளத்தில் விழுற சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்போர்டு அடிக்கிறாங்க. எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு ஆர்பிஎஃப் போலீஸ் செக்யூரிட்டி இருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும்.